ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. கண்டிப்பாக இந்த 2026 வந்து ஒரு புது துவக்கமாக இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கலாங்க. ஆண்டவர் நம்மளை நடத்துவார். பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சுங்க. நியூ இயர் சர்வீஸு நல்லா போய் ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவரை ஆராதிச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல உயிருள்ள சாட்சிகள் எல்லாம் கேட்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆராதனைலாம் முடிச்சுட்டு அந்த வருடத்திற்கான பலனெல்லாம் பெற்றுக்கொண்டு 2026க்குள்ளே அடி எடுத்து வச்சாச்சுங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் கேக் அப்புறம் வந்து காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காஃபியும் அப்புறம் கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம தம்பிமாருங்கெல்லாம் சூப்பராக பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம 2026 வரவேற்கிற விதமாக அதெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் பார்த்தாச்சுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒரே நாள் இன்றைக்கி தான் மீட் பண்ணுவோம். ஸோ அவங்கள எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வசனம் சொன்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாஸ்டமாக கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டாச்சுங்க. என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 23 அதில் 6வது வசனங்க, கடைசி வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சூப்பரான தேவ செய்தியை கேட்டாச்சுங்க. எங்களுக்கு நியூ இயர் இப்படி தாங்க போச்சு. நீங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்.